அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாக ஒவ்வொரு பாடல் வாரியாக அளித்துள்ளார்கள். அந்த வகையிலே தயவு வாழ்வு 87வது பாடல். அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 9/1/1983. சென்ற வார பாடல் நயம்பெற நயந்தருள் நனியே என முடிவடைந்து இவ்வார பாடல் நயந்து என்னாவின் மிசை இடங்கொண்ட என ஆரம்பமாகியுள்ளது. 87வது பாடல். நயந்து வெண்ணாவின் மிசையிடங்கொண்ட நாயகாவெனது நாமகளே வியந்த நாவரசே நாசிரத்தேசே மேன்மை சேர் அருணகிரீசா பயந்தவென்றன்னை பரிந்தணைந்திட்ட பரமனே பரவிசாரத்தால் கயந்த விவ்வுலகர் கலாமரவாழ கட்டினன் மாலையுன் கழற்கே. சுவாமிகளின் திருக்கைச்சாற்றின்படி நயந்து என்னாவின் மிசையிடங்கொண்ட நாயகா எனது நாமகளே வியந்த நாவரசே நாசிரத்தேசே வியனனா மலைவளர் மருந்தே பயந்த வென்றன்னை பரிந்து அணைந்திட்ட பரமனே பரவிசாரத்தால் கயந்த விவ்வுலகர் கலாமரவாழ கட்டினன் மாலையுன் கழற்கே. இது சிறிய வடிவ புத்தக பதிப்பின்படி இந்த பாடல். கடவுள் உண்மையை உணர்வதற்கு சத்விசாரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது. வெறும் சத்விசாரம் மட்டும் கூட அதிக அளவு பயனை தருவதில்லை. தயா ஒழுக்கம் மேற்கொண்டு தயவு வாழ்வு வாழ்ந்து சத்விசாரம் செய்வதே பயனுள்ளதாக அமைகிறது. கடவுள் எங்கும் எதிலும் நிறைந்து விளங்குகின்றார் என்று எவ்வளவோ காலமாகத்தான் சொல்லிக் கொண்டுள்ளார்கள். நாமும் அதனையே திருப்பி சொல்லிக் கொண்டுள்ளோம். ஆனால் எப்போதாவது எங்கேயாவது கடவுளை காண்கிறோமா என்றால் இல்லை. ஏன் அவரை காண முடிவதில்லை? கடவுள் எங்கும் நிறைந்து விளங்குகின்றார் என்பது உண்மைதான். எனினும் புலக்கண்களினாலோ மனோ அறிவினாலோ காண முடிவதில்லை. மன அறிவை கொண்டு பாவனை செய்கிறோம். ஆனால் உண்மையை உள்ளபடி உணர முடிவதில்லை. மெய்யறிவின் துணை ஒன்றினாலேதான் அவரை காண முடிகின்றது. அதுவும் புறத்தே எங்கும் காண முடிவதில்லை. நமது ஆன்மாவின் அகத்தே உணர்வுமயமாய் விளங்கும் பரம்பொருளை மெய்யறிவு என்னும் உணர்வால் தான் உணர்ந்து கொள்ள முடியும். எங்கும் நிறை பரம்பொருளை நாம் எங்கே நேரடியாக கண்டு ஆனந்திக்க முடிகிறது? அப்பரம்பொருள் விளங்கும் இடம் எது என்பதை இப்பாடலின் முதல் வரியால் அறிகின்றோம். நயந்து என்னாவின் மிசையிடங்கொண்ட என்பதால் பரம்பொருளின் உறைவிடத்தை நாம் உணர்கிறோம். நாவின் மிசை என்பது நமது நாக்கிற்கு மேல் உள் நாவுக்கு மேலே உச்சிக்கு கீழே அமைந்துள்ள இடத்தில் அகவெளியில்தான் எங்கும் நிறை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன் முழு ஆற்றலோடு ஒரு சிறு தோற்றமாக தன் முழு ஆற்றலோடு அருள் ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளது. அணு அணுதோறும் இறைவன் அருள் ஒளி விளக்காக விளங்கினாலும் அந்த உண்மையை உணரக்கூடிய பக்குவமான தேகச்சூழலும் பகுத்தறியும் அறிவும் மனித பிறப்பில்தான் அமைந்துள்ளது. மனிதனில் தலைநடு இடத்தே ஓங்கார மூளையான முகுளத்தின் மேலிடத்தே அருள் ஒளி வண்ணமாக விளங்கி கொண்டுள்ளது. இந்த அருள் ஒளி எங்கிருந்தோ இங்கு வந்து சேரவில்லை.
ஆதியிலிருந்தே அது ஒவ்வொரு அணுக்கூறிலும் உள்நின்று விளங்கி கொண்டுள்ளது. அந்த அணுவைச் சூழ எத்தனையோ தேகங்கள் வந்து சூழுவதும் மறைவதுமாகவே இருக்கின்றன. ஆன்மாவின் கண்ணே ஆறாவது அறிவு விளக்கம் தோன்றி வளர்ந்தபோது சூழுடல் ஒரு பக்குவமான மனித தேக வடிவமாக அமைகிறது. எனவே இந்த ஒப்பற்ற ஆன்ம அருள் ஒளியின் விரிவே நமது தேகமாகும். ஆன்ம ஜோதியின் அருளாற்றலே புறப்புலன் உணர்வாகவும் மன அறிவாகவும் மெய்யறிவாகவும் விளங்குதலை இன்று நாம் உணர்கிறோம். நயந்து என்னாவின் மிசையிடங்கொண்ட என்று சொல்லப்படுகிறது. நயந்து என்பது விரும்பி என்ற பொருளை தருகிறது. இறைவன் தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்கு என்றே இவ்வாறு மனிதனில் ஆன்மாவின் அகத்தே தோன்றி விளங்கி கொண்டுள்ளார். உள்ளின்று உணர்த்துவதும் நாம புறம் சூழ இருந்து உண்மைகளை உணர்வதும் ஒன்றான பரம்பொருளே. தயவோடு கூடிய சத்விசாரம் ஒன்றினால்தான் நாம் நம்மில் விளங்கும் பரம்பொருளின் உண்மையை உணர முடிகிறது. நாமிசை என்றதற்கு மற்றொரு விளக்கமும் பெறலாம். மதுரை மாநகரில் மேலமாசி வீதியில் நன்மை தருவார் கோயில் இருக்கிறது. மணிமேகலை காலத்தில் அங்கே கலைமகளாம் சரஸ்வதி தேவிக்கு கோயில் இருந்தது. சரஸ்வதிக்கு சிந்தாதேவி என்பது ஒரு பெயர். அந்த கோவிலை பற்றி பாடியுள்ள பாடலில் சிந்தாதேவி செழுங்கலை நியமத்து நந்தா விளக்கே நாமிசை பாவாய் என சொல்லப்படுகிறது. நியமம் என குறிப்பிட்டது கோவில் என பொருள்படும். நியமம் என்பதை யாவரும் போற்றும் அருங்கலை நியமத்து என்பதனாலும் அறியலாம். இவ்வாறு உள்வளிர் அருட்ஜோதியே நமக்கு நாயகனாக விளங்குவதையும் நாம் மகளாக விளங்குவதையும் இப்பாடலின் 2வது வரியில் விளக்கிச் சொல்லுவதை அறியலாம். நயந்து என்னாவின் மிசையிடங்கொண்ட நாயகா எனது நாமகளே என்பது பாடல் வரிகள். நாயகா என்பது நாயகன், தலைவன் என்னும் பொருள்களை தருகின்றது. நாயகன் நாய்க்கு அகமாக விளங்குபவன் என்னும் பொருள் கொண்டது. நாய் என்பது நமது தேகம் ஆகும். நமசிவய என்பது தூல பஞ்சாட்சர வடிவம். இதில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நய என்பது ய என்ற உயிர்மெய்யை பிரித்தால் இ + அ என அமையும். ந அ இ என்பது நாய் எனப்படும். நமது புற உடல் நாய் ஆக விளங்குவது. எனவே இங்கு அகமாக விளங்குபவன் நாயகன் ஆவான். நாயகனாக விளங்குவதும் அகன் ஆக ஒளிர் ஆன்மஜோதியே எனது நாமகளே என்று சொல்லப்படுகிறது. நாமகள் என்பது சரஸ்வதி, கலைமகள் எனவும் குறிக்கப்படும். சரஸ்வதி என்பது சரஜோதி எனப்படும். சரஜோதி என்பது உள்வளர் ஒளியே அன்றி வேறல்ல. இந்த அருள் ஒளியே நாவிற்கு அதிபதியாக விளங்குகின்றது. இதனையே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவர். சுபாஷினி, கரும்படு சொல்லி, பேச்சாயி, பேச்சியம்மன் என்றெல்லாம் குறிப்பது இந்த ஒன்றான அருள் ஒளியையே ஆகும். இறைவனுக்கு என்று ஒரு தனிப்பெயரும் இல்லை, வடிவம் இல்லை. ஆனால் மக்கள் உருவில் விளங்கும் அவருக்கு வைக்கப்படும் கோடியான பெயர்களும் அந்த ஒன்றான இறைவனையே சாரும். அத்தனை ஆன்ம அணுக்களிலும் உள்ளின்று விளங்குவது ஒன்றான பரம்பொருளே. வியந்த நாவரசே நாசிரத்தேசே வியனா மலைவளர் மருந்தே என சொல்லப்படுகின்றது. வியந்த நாவரசன் என்றது சிவபெருமானே போற்றி கொண்ட திருநாவுக்கரசு என்னும் பொருள் உடையது. மேலும் எங்கும் நிறை பரம்பொருளே தன் முழு ஆற்றலோடு நம்மில் விளங்கி கொண்டுள்ளது. அவ்வருள் ஒளியின் அருளாற்றலே புற உடல், உயிராற்றல், அறிவாற்றல் எல்லாமாக விரிந்து விளங்குகின்றது. இது நாசிரத்து இயேசு எனவும் போற்றி கொள்ளப்படுகின்றது. நாசிரத்து இயேசு என்பது நா சிரத்து தேசு என கொள்ளும்போது தேசு என்பது ஒளியை குறிக்கின்றது. அந்த ஒளி விளங்கும் இடம் நா சிரத்து, உள்நாவின் மேல் உச்சிக்கு கீழே உள்ள பகுதியாகும். இதனையே நாசிரத்தின் இயேசுவாகவும் யூதர்களின் ராஜாவாகவும் கண்டு மகிழ முடிகிறது.
சுத்த சன்மார்க்கத்தின் அருள் நிலை நின்று இக்கருத்தினை கீழ்வரும் தயவு பாடலினால் நாம் அறிந்துணரலாம். உலகமெல்லாம் நிறைந்த அருள் ஒளிதானாகி உலவாது என்றென்றும் ஓங்கி நின்று இலகு தனிப்பெருங்கருணை ஆட்சி செய்யும் இணையில்லா இன்புருவாம் இறைவன் கண்டீர். கலகமுறா யோகர்தம் கருத்திற்கண்ட காட்சிதனை யாவருமே காண இன்று நலமுற நம் நாசிரத்தே சுருவாய் நங்கள் நடுவமைந்தான் நல் யூதனாமே. நலமுறு நம் நாசிரத்தே சுருவாய் நங்கள் நடு அமைந்தான் நல் யூதநாதனாமே. தயவுப்பா. அகண்ட பெரும் பிரபஞ்சம் முற்றிலும் என்றும் எப்பொழுதும் நிரம்பியுள்ள அருட்பெரும் ஜோதியே பரம்பொருளின் நித்திய நிறை வடிவமாக உள்ளது. இப்படியுள்ள அருட்பெரும் பதியே தன் தனிப்பெரும் கருணையோடு ஒவ்வொரு அணுவிலும் உள்நின்று விளங்கி கொண்டு எல்லாவிதமான தோற்ற மாற்றங்களுக்கும் ஆற்றல்கள் செயல்களுக்கும் காரணமாகவும் உள்ளது. உள்ளொளிர் இறைஜோதியின் அருளாற்றலே நமது உடலாய் உயிராய் அறிவாற்றலாய் விரிந்து செயல்படுவதை எத்தனையோ அருளாளர்கள் தம் தம் அனுபவத்தில் கண்டதை பற்றி பலவாறாக உண்மைகளை வெளியிட்டு சென்றனர். அகத்தில் பெற்ற இன்ப அனுபவத்தோடு முடிவில் மறைந்து போயினரே ஒழிய யாரும் நித்திய வாழ்வை பெறவில்லை. நித்திய இன்ப வாழ்வை பெறவில்லை என்றால் பரம்பொருள் அவ்வாறு முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் நம் வள்ளல் பெருமான் மூலமாக தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி கொண்டு அருட்பிரகாசர் என திகழ்ந்து கொண்டுள்ளது ஒவ்வொருவரையும் இந்த ஒப்பற்ற இன்ப நிலையை பெறச் செய்யவே ஒவ்வொருவரின் தலைநடு இடத்தே தேசு மயமாய் நாசிரத் தேசுருவாய் விளங்கி கொண்டுள்ளார் அப்பரம்பொருள். இப்பரம்பொருளே நல்யூதநாதன் என சொல்லப்படுகிறார். யூதம் என்ற சொல் உயிராகிய பிராணனை குறிக்கிறது. நம் உயிருக்கு உயிராய் விளங்கும் பரம்பொருளை பிராணநாதனை யூதநாதனாக கண்டுகொள்கிறோம். இன்று இப்படி அகம் விளங்கும் பரம்பொருளின் உண்மையை உணராது நாசிரத்து என்னும் இடம் ஒன்று உள்ளதையும் அங்கு இயேசு என்னும் ஒரு மகன் யூதர்களின் அரசனாக விளங்கியதையும் தேடி அலைந்தும் உண்மையை அகத்தில் காணாது வீண் போக வேண்டியதில்லை. அருள் உணர்வும் ஒழுக்கமும் கூடிய சத்விசாரத்தாலும் உண்மையை உணர்வோம். அடுத்து வியனனா மலை வளர் மருந்தே என்று போற்றப்படுகின்றது. அண்ணாமலை என்பது புற உலகில் திருவண்ணாமலையாகும். அகநிலையில் நமது நாக்கின் மேலே உள்ள பகுதி அன்னம் எனப்படும். அது உள்நாக்கின் மேற்பகுதி உச்சிக்கு கீழ் உள்ள பகுதியாகும். அங்குள்ள வெளியில் ஒளிர்ந்து கொண்டுள்ளது அருட்ஜோதியாகும். இதனை உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேல் நிதம் வச்ச விளக்கு எரியுதடி என்னும் பாடல் வரிகளால் அறியலாம். அண்ணாமலை வளர் மருந்தே என்பதன் வளர் மருந்தே என்ற சொல் உள்விளங்கும் அருள் ஒளி தயவு ஒளியானது புறத்தே எங்கிருந்தும் வருவது அல்ல. அது ஆதியிலிருந்தே ஒரு ஆன்மாவின் அகத்தை விளங்கி கொண்டேதான் உள்ளது. மேலும் அவ்வருள் ஒளி மருந்து என சொல்லப்படுகின்றது. இந்த இறையருள் ஜோதி மருந்து எல்லா பிணிகளையும் தவிர்க்க வல்லது. உடலுக்கு வரும் பிணிகள் உயிர் பிணிகள் அனைத்தையும் அதற்கும் மேலாக மரணமெனும் பெரும் பிணியையும் தவிர்த்து அழியாத இன்ப வாழ்வை தரவல்லது. அவ்வை பிராட்டியார் இம்மருந்தை உடன்பிறவாமா மலையின் மருந்து என குறிப்பிடுகின்றார். இக்கருத்தை கீழ்வரும் மூதுரை பாடல் 20 அறியலாம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலை இனி மருந்தே, மாமலையின் மருந்தே, பிணிதீர்க்கும் அம்மருந்து போல் வாரும் உண்டு, மாமலையின் மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல் வாரும் உண்டு. இப்பாடலில் மாமலையின் மருந்து என குறிக்கப்பட்டது ஆன்மாவாகிய மேருமலையில் விளங்கி கொண்டுள்ள அருட்ஜோதியே ஆகும். இது
உடன்பிறவா மருந்து ஆகும். இம்மருந்து அணு அணுதோறும் ஆதியிலிருந்தே விளங்குவதாகும். இந்த அருட்ஜோதியின் அருளாற்றலே உயிராக உடலாக சூழ்ந்து தேகத்தினிடத்தே புலன் உணர்வாகவும் இதயத்தினிடத்தே மன உணர்வாகவும் இவற்றை கடந்த ஆன்மாவிடத்தே மெய்யறிவு உணர்வாகவும் விளங்குகின்றது. இந்த உண்மையை இன்று நாம் தயவு வண்ணமாக உணர்ந்து கொண்டுள்ளோம். தயவு என்பதில் தலையிடத்தே மெய்யறிவு விளங்கும் தலமாக உணரப்படுகிறது. ஜீவ உணர்வாக இதயத்தினிடத்தே விளங்குவது. புலன் உணர்வாக உடலின்கண் விளங்குவது ஆகும். எல்லாம் வல்ல பரம்பொருள் வாகவும் நாம் எனவும் தய என கடவுளும் நாமும் பிரிவற்ற நிலையில் அகத்தே விளங்கி கொண்டுள்ளோம். அதனின்று என விரிந்து புற உடல் உலகமெல்லாம் செயல்படுகின்றது. பயந்த விழ்றன்னை பரிந்தணைந்திட்ட பரமனே பரவிசாரத்தால் கயந்த விவ்வுலகர் கலாமரவாழ கட்டினன் மாலையுன் கழற்கே. இன்று தயா விசாரத்தால் இறைவனும் நாமும் இரண்டற்ற ஒன்றாக பிரிவு படாத நிலையில் உள்ளதை உணர்கின்றோம். உணர்ந்து அந்நிலையிலிருந்தே சதா தயவு செயல் புரிந்து கொண்டே இருத்தல் நமது கடமையாகும். எல்லா ஆற்றலும் சொல்லும் செயலும் அந்த ஒளி நிலையிலிருந்தே பெறப்படுகின்றன, செயல்படுகின்றன என்ற எண்ணம் வருதல் வேண்டும். வெறும் எண்ணம் மட்டும் கூட உண்மையை காட்டிவிடுவதில்லை. அந்த எண்ணத்தை மறவாமல் அந்நிலையிலிருந்து தயா உணர்வு பெருக வாழ்தல் வேண்டும். நாம் உணர்ந்து கொண்ட இவ்வுண்மையை உலக மக்கள் அனைவரும் உணர்ந்து அவர்கள் வாழ்விலே கொண்ட கசப்பும் கலக்கமும் தவிர்த்து ஆனந்தமும் அமைதியும் பெற்றிடவே இப்பாமாலையினை உன் கடல்களுக்கு சூட்டுகின்றேன் என்று பணிந்து வேண்டப்படுகின்றது. கடல்கள் என்பது இறைவனின் திருவடிகளை குறிக்கும். இறைவனின் திருவடிகள் கடல் என்னும் ஆபரணம் அணியப்பெற்றது. முற்காலத்தில் வீரக்கடல் என்பர். இதனை ஆடவர் கால்களில் அணிவர். கடல் அணியப்படுவதின் உண்மை என்ன? இறைவன் அருள் ஒளி வண்ணமாகவும் அருள் ஒலி வண்ணமாகவும் விளங்குபவர். அருள் ஒலி என்பது ஓம் என்னும் பிரணவ ஒலியை குறிக்கும். இப்பிரணவ ஒலி எங்கும் எப்போதும் நிறைந்தே உள்ளது. எனவே இறைவனின் கடல் அணிந்த திருவடிகளே நம் ஆன்மாவாக அகநிலையில் விளங்கி கொண்டுள்ளது. இந்த உண்மையை நாம் சத்விசாரத்தால் உணர்ந்து கொண்டு அந்நிலை நின்று வாழ்வை நடத்தும் போது எல்லா நன்மைகளும் நம்மை வந்தடையும். தேகப்பற்று தவிர்த்து கடவுள் உண்மையை அறிந்துணர்ந்து அவரது அருள் ஒன்றையே பெறும் பற்றோடு வாழ்ந்து வருவோர்க்கு அவ்வருள் அல்லது தயவே வேண்டியவற்றை வேண்டியபோது வழங்கி வாழ்விக்கும். அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களுக்காக கலங்க வேண்டியதில்லை. அருள் ஒளியாக தயவு ஒளியாக இறை பரம்பொருளாக நம்மில் விளங்கும் பரம்பொருள் நமக்கு மருந்தாக அறிவாக ஆற்றலாக விளங்கும் பரம்பொருள் எல்லா குறைகளையும் தடைகளையும் தவிர்த்து நித்திய இன்ப வாழ்வை வழங்கி என்றும் நிலைத்து வாழச் செய்யும். இந்த தயாவிளக்க மாலையை தயாபெரும் ஜோதிபதியின் கடலணி திருவடியில் சூட்டப் பெறுவதால் இதனை கற்போர் கேட்போர் உள்ளத்தில் பதியையே காண்பர். கண்டு போற்றி கலந்து ஒன்றிக் கொள்வதால் உலக வாழ்விலே கசப்பும் வெறுப்பும் கலக்கமும் அடையாது இனிது மகிழ்ந்து தழைத்து ஓங்கலாம் என்பது கருத்து. சூழ்க தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.